காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு, தூயவராய் இருங்கள், பி ஹோலி. திருமறையின் ஆதார வார்த்தை எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபிசியன்ஸ் 8:21. Submitting to one another in the fear of God. இன்றைய தியான பகுதி எபேசியர் 5:18 முதல் 21 வரையிலும் படிக்க கேளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தூயவராய் இருங்கள், பி ஹோலி. அன்னை தெரசா மரண படுக்கையில் இருந்தபோது பத்திரிகையாளர் ஒருவர் அவரை பார்த்து, அம்மா, உங்களை எல்லோரும் வாழும் புனிதர் என்று கூறுகின்றார்கள். இந்த உலகிலேயே ஒரு புனிதராக கருதப்படுவது என்ன விதமான உணர்வை தருகிறது என்று கேட்டார். அதற்கு அன்னை, புனித வாழ்வு என்பது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை. Holiness is not the luxury of a few but the duty of everyone என்று சொல்லிவிட்டு தன்னை கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளரை உற்று நோக்கி, நீ ஒரு பத்திரிகையாளன், உன்னுடைய பத்திரிகை பணியிலே புனிதமுள்ளவனாக இருப்பதுதான் கடவுள் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்றாராம். அருமையானவர்களே, புனித வாழ்வு என்பது அல்லது தூய வாழ்வு என்பது அல்லது பரிசுத்த வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனும் தான் இயங்கும் நிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை. யாவே கடவுள் தம் மக்களாகிய இஸ்ரவேலரை பார்த்து கூறும் வார்த்தை, உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை
எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே, நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்று லேவியராகமம் 11:45 படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூறும்போது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று மத்தேயு 5:48 தூய வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கிறார். புனித பேதுரு அடிகளாரும் தன்னுடைய கடிதத்தில் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று மேற்கோள் காட்டியிருக்கிறார். தூய பவுலடியார் எபேசியருக்கு கடிதம் எழுதும் போது தொடக்கத்திலேயே சொல்லும் வார்த்தை, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவன் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று எபேசியர் 1:4 அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏன் நாம் தூயவராக வேண்டும் என்ற கேள்விக்கு பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் கருவியாக விளங்கும் முன் நமக்கு நாமே நற்செய்தி அறிவிப்பதுதான் தூயவராகுதல் என்பது. பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக மாற்றப்படும் முன் இறைவாக்காளர் ஏசாயா நெருப்பினால் தூய்மைப்படுத்தப்படுகிறார் என்று ஏசாயா 6:6 படிக்கிறோம். அதே போல எரேமியாவும் இறைவனால் தொடப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறார் என்று எரேமியா 1:9 படிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் அறிவிக்கும் நற்செய்தியால் தொடரப்படும் மக்களின் எண்ணிக்கையை விட நமது தூய வாழ்வோடு கூடிய நற்செய்தியால் தொடரப்படுகின்ற மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். எனவேதான் புனித பவுலடியார் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் காணப்படும் பண்பு நலன்களை குறித்து பேசும்போது அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களும் எல்லோரிடமும் நற்சான்று பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுவார். 1 தீமோத்தேயு 3:0 நாம் இதை படிக்க முடியும். ராபர்ட் மூரே எனும் அறிஞர் ஒரு தூய்மையான மனிதன் கடவுள் கையில் இருக்கும் ஒரு வலிமையான ஆயுதம் என்று கூறுவார். தூய வாழ்வின்படி நிலைகளை கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி சார்ந்து சிந்தித்து நாமும் தூயவர்களாக விளங்க ஆண்டவர் இப்பொழுது நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, திருத்துவ கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் வாழும் சூழலில் தவறி போவதற்கும் தூய்மையை இழப்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. இந்த உலகின் செழுமை, நாகரிக வளர்ச்சி, கலாச்சார சீரழிவுகள், கணினியின் கட்டுக்கடங்காத ஆதிக்கம் நம் பரிசுத்த வாழ்வை அசைக்க நேரிடும். அந்த சூழலில் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கிற சிங்கம் போல் தேடித்திருக்கிறார் என்று 1 பேதுரு 5:8 படிக்கிறோம். பேதுரு அடிகளாரின் எச்சரிப்பை உணர்ந்து விழிப்போடு இருந்து உங்கள் நிலைப்பாட்டில் தெளிவுடன் இருந்து தூயவர்களாக விளங்க வேண்டும் என்பதே இந்த காலை வேளையின் சத்தியம். கிபி 11 முதல் 113 வரை உள்ள காலகட்டத்தில் பிரித்தானிய நாட்டு மன்னன் பிளினி த யங் தன்னுடைய நண்பரான ட்ராய் நாட்டுக்கு மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் தன்னுடைய நாட்டில் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை குறித்து எழுதியிருந்தார். அவர்களிடம் 3 அடையாளங்களை பார்த்ததாக கூறுகின்றார். 1. கிறிஸ்தவர்கள் அதிகாலையில் இருட்டோടെ கூடி வந்து துதித்து பாடுகின்றார்கள். 2. கிறிஸ்தவர்கள் தியானம் செய்கின்றார்கள். 3. கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து நாங்கள் இன்றைக்கு எந்த குற்றமும் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்து செல்கின்றனர். ஆம், தூய கடவுளாகிய தொடக்க கால திருச்சபையின் வெளிப்பாடு தனித்துவமானது. அன்பானவர்களே, அன்பராக வாழ்வில் நம் வெளிப்பாடு எத்தகையது? தனித்துவம் நிறைந்ததா அல்லது இந்த உலகத்தோடு இணைந்து செல்லும் வெளிப்பாடா? சிந்திப்போம். பவுலார் குறிப்பிடும் போது, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று ரோமர் 12:12 படிக்கிறோம். ஒரு ஆற்றல் மிக அடையாளத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஆம், தூயவர்களின் வெளிப்பாடு உலகை சார்ந்த அல்ல, உன்னதரோடு இணைந்தது. அருமையானவர்களே, கலிலேயா நாட்டில் 2 கடல்கள் உண்டு. ஒன்று கலிலேயா கடல், மற்றொன்று சாக்கடல். கலிலேய கடலை வாழ்வின் கடல் என்று சொல்லலாம். ஏராளமான மீனவ குடும்பங்கள் வாழ்ந்தது இந்த கடலை நம்பிதான். பேதுரு போன்ற மீனவர்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த கல்லேய கடல், ஆனால் சவக்கடலோ அதற்கு நேர் எதிர். அதை சாவில் கடல் என்று கூட சொல்லலாம்.
காரணம், அக்கடலில் இருந்து உப்பின் அடர்த்தியின் காரணமாக ஒரு புழு பூச்சி கூட அதில் வாழ இயலாது. இயேசு கிறிஸ்து தனது வாழ்வை தர வந்தவர் என்பதை அடையாளமாக வாழ்வின் கடலாகிய கலிலேய கடலோரமாகவே தன் பணியை அமைத்துக் கொண்டார் என்று வேதாகமத்தில் நாம் படிக்க முடிகிறது. சாக்கடல் ஓரமாக அல்ல, தூய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்களாகிய நம் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? கலிலேய கடலாகவா அல்லது சவக்கடலாகவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாய் கலிலேய கடலாய் நம் செயல்பாடுகள் அமையட்டும். அப்பொழுது மட்டுமே நாம் பரிசுத்தர்கள் அல்லது தூயவர்கள் என்று அழைக்கப்படுவோம். இன்றைய கிறிஸ்தவத்தில் பக்தர்கள் அநேகம், ஆனால் பரிசுத்தர்கள் எத்தனை பேர் என்பதே மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் தூயவர்களா அல்லது பக்தர்களா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. சில பக்தி செயல்களே ஆவிக்குரிய வாழ்வின் அடையாளம் என்று எண்ணி உளமாற்றம் இல்லாமலே இருந்து விடுபவர்கள் தான் அநேகர். ஆனால் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பது பக்தி அல்லது பரிசுத்தம். நாம் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் அறைகூவல் விடுக்கின்றார். இந்த பரிசுத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் குறிப்பிடும் போது, வழியும் உண்மையும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று யோவான் 14:6 படிக்கிறோம். அருமையாக உறுதிப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அன்பர்களே, இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால் தூயவர்களாய் நம் நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்து, நம் வெளிப்பாட்டில் தெளிவுடன் இருந்து, நம் செயல்பாட்டின் உண்மையுடன் இருந்து இறை அரசை சுவைப்போம், விரிவாக்குவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைய சிந்தனை, holiness is not the way to Christ, Christ is the way to holiness. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் நாங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு எங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படிந்து பரிசுத்தராக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். பக்தியை விரும்புகிற தேவன் அல்ல, பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நற்செய்தி அறிவிக்கும் முன்பாக நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக மாறி எங்களை பார்க்கிற பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவரே உம்மிடம் அநேகர் வர கர்த்தர் உதவி செய்வராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இந்த காலவெளியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. பரிசுத்தர்களாகவே தொடர்ந்து வாழ உதவி செய்யும். சமர்ப்பித்து ஜெயம் எடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீ சித்தவர் என்னை வெறுக்கலாய்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.